பிரைஸ் த லார்ட். அல்லேலூயா. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். இந்த வசனம் சங்கீதம் 150:1 இருக்கு. இந்த வசனம் பாருங்க, நாம் தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், அதாவது தேவாலயத்தில் நாம் அவரை துதிக்க வேண்டும். அவருடைய வல்லமைகளை, அவர் செய்த நன்மைகளை, அவர் இந்த உலகத்தை படைத்தது, நம்மை படைத்தது மற்றும் இங்கே உள்ள ஜீவராசிகளை உண்டாக்கினது எல்லாவற்றிற்காகவும் நாம் ஆகாய விரிவை பார்த்து, அதாவது வானத்தை பார்த்து அவரை துதிக்க வேண்டும். வானமும் பூமியும் உண்டாக்கினவர் அவரல்லவா? அவரை நாம் துதிக்கும் துதி எப்பொழுதும் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும். அப்படி நாம் அவரை மனப்பூர்வமாய் நாம் துதிக்கும் பொழுது நமக்கு நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து தங்கும். தேவன் துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறாராம். அப்படிப்பட்ட தேவனை நாம் துதிப்போமா? ஒவ்வொரு நாளும் துதித்து அவரிடமிருந்து அவருடைய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொள்வோமா?